ஹலோ, இன்னைக்கு குட்டி கதை கார்னரில் 7 சிஸ்டர்ஸ் அண்ட் பெர்லின் கேப் இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா 7 சிஸ்டர்ஸ் அண்ட் பெர்லின் கேப்னு மேப்பில் போடுங்க. போனீங்களா உங்களுக்கு அந்த லைட் ஹவுஸ் இருக்குது. அப்படியே நம்ம இப்போ லெஃப்டில் போக போகிறதில்ல, ஸ்ட்ரெயிட்டாக போக போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா கீழே பீச் இருக்கும். வாங்க பார்க்கலாம். நான் வந்த டைமில் ரொம்பவே விண்டியாக இருந்துச்சு. நீங்கள் சப்போஸ் இங்கே போகிறீங்கன்னா ஃபுல் சம்மரில் போங்க. சீரியஸாக சொல்கிறேன், இந்த இடத்த மிஸ் பண்ணவே கூடாது. இந்த இடம் ஈஸ்ட்போர்னில் நாங்கள் போனப்போ பிரைட்டனில் பார்த்த இடம். கார்னரில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த மலை பகுதி ஃபுல்லாகவே சாக்கால் பண்ணது. சாக்னா சும்மா கிடையாதுங்க, ஸ்கெலிட்டன் ரிமைன்ஸ். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த கடல் சார்ந்த உயிரினங்களோட ஸ்கெலிட்டன் ரிமைன்ஸால் பண்ணப்பட்டது தான் இந்த இடம். இந்த மலையை ஏன் 7 சிஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க? ஒருவேளை 7 மலையாக இருக்குமோ அப்படின்னு நானும் யோசிச்சிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இது 8 மலை. 8 மலையில் ஒரு மலையை கவுண்ட்லேயே எடுத்துக்கலங்க. அப்படியே சொல்லி சொல்லி பழகி போய் இது 7 சிஸ்டர்ஸ்னே பேர் வந்துருச்சு. கடல் அலைகள், காற்று மற்றும் இயற்கையோட தாக்கம், இதனால அந்த மலைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கடலில் போய் விழுதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 1/2 அடி அளவுக்கு விழுந்திருக்குங்க. ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இது ரொம்ப பெஸ்ட் பிளேஸ் டு என்ஜாய் சீனரிக்கல் வியூ. சீனரிஸ் யாருக்கெல்லாம் நிறைய பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த இடம் கண்டிப்பாக பிடிக்கும். நான் என்ஜாய் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.